ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பித்து ஆசீர்வதிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு சிலர் என்னோடு உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொண்டீர்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், கர்த்தருடைய வார்த்தை உயிர்ப்பித்தது என்று சொன்னீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே, வீட்டிலே பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்துக்கென்று யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கவனிக்கும்படி விரும்புகிறேன். வேதம் இப்படி சொல்லுகிறது: சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who endureth temptation. சோதனைகள் பல விதங்களிலே நமக்கு வருகிறது அல்லவா? இதே அதிகாரம் 2ஆம், 3ஆம், 4ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வேதம் இப்படி சொல்லுகிறது: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பிரியமானவர்களே, 2 விதமான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று சோதனை, இன்னொன்று பரீட்சை. இட்ஸ் அ டெம்டேஷன் அண்ட் அ ட்ரையல். இதன் வழியாய் கடந்து போகாதவர்களே இருக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த சோதனையை சகித்தால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். எனக்கு ஜெபம் செய்யும்படி வருகிற பல அழைப்புகளிலே, தொலைபேசியிலே அவர் சொல்லுகிற ஒரு காரியம், எங்களால் எவ்வளவு நாள் பொறுமையாக இருப்பது ஐயா, எவ்வளவு நாள் நாங்கள் சகித்திருப்போம், இந்த போராட்டத்திற்கு முடிவு எப்பொழுது வரும் என்று மனம் அங்கலாய்க்குகிற அநேகர் உண்டு. இன்றைக்கு கூட தேவனுடைய வார்த்தை நமக்கு வழி சொல்லுகிறது, நமக்கு விடை தருகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பலவிதமான சோதனைகள். எதற்கு? விசுவாசத்தின் பரீட்சையும் ஒன்று இருக்கிறது. விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. நீங்கள் சொல்லலாம், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ஆனால் எப்பொழுது அந்த விசுவாசம் மெருகேறும் என்றால் அது பரீட்சைக்குள்ளாகும் போது தான். பிரியமானவர்களே, இதே வேதத்திலே அப்படி பரீட்சை வழியாய், சோதனை வழியாய் போன, ஜெயமாய் தங்கள் வாழ்க்கையை வெற்றியாய் முடித்த 2 பேர் வேதத்தில் இருக்கிறார்கள். சோதனை என்பது இன்ப சோதனை இருக்கிறது. இன்பம் போல காண்பிக்கும், ஆனால் பாவத்தில் கொண்டு போய்விடும். ஆனால் இன்னொரு விதத்திலே பரீட்சை ஒன்று இருக்கிறது. அந்த பரீட்சை கடினமானது, வேதனையானது. ஆனால் முடிவிலே அது நன்மையை கொண்டு வரும், அது பரிசுத்தத்தை கொண்டு வரும், அது தேர்ச்சியை கொண்டு வரும், முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்று தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சோர்ந்து விடாதிருங்கள். ஒரு பரீட்சை வருகிறது என்றால் நீங்கள் தோல்வி அடைவதற்கல்ல, உங்களை நீங்களே நிதானித்து அறிந்து வெற்றி பெறுவதற்குத்தான் அந்த பரீட்சை. The test is not to fail you, but to promote you. உங்களை உயர்த்துவதற்காக. ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். 2 பேர் வேதத்திலே பிரதானமாய் தங்கள் வாழ்க்கையிலே பரீட்சையினால் சோதனையை சகித்தவர்களாய் உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். வேதம் ஒன்று சொல்லுகிறது, 105ஆம் சங்கீதம் 17 முதல் 22 வசனங்களை வாசித்தால் யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் சோதிக்கப்பட்ட மனிதன், பலவிதமான பரீட்சைகளுக்குள்ளே கடந்து போன ஒரு மனிதன். அவன் சிறுவனாய் இருந்தது முதல் கொண்டு வாழ்க்கையிலே அநேக சோதனைகள், பரீட்சைகள். வேதம் சொல்லுகிறது, 105ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்திலே அவருடைய வார்த்தை அவனை புடமிட்டது.
The word of the Lord tried him and tested him. கர்த்தருடைய வார்த்தை புடமிட்டதாம், ஏற்ற நேரம் வரும் வரைக்கும். He tried him. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட பல பரீட்சைகளை தேவன் அனுமதிக்கிறார், சோதனைகளை அனுமதிக்கிறார். எப்படி இருக்கிறோம்? முதலாவது நம்மை நமக்கு காண்பிப்பதற்கு, இரண்டாவது அந்த சோதனை நம்மை உயர்த்துவதற்காக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பலவிதமான போராட்டங்களிலே பரீட்சை வழியாய் யோசேப்பு கடந்து போனார் என்று நாம் அறிவோம். அவனை பகைத்தார்கள். There was prejudice against him. காரணமில்லாமல் பகைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் சோதனையிலே உட்படாதபடிக்கு, பாவம் செய்யாதபடிக்கு அவன் தன்னை காத்து கொண்டதினால் தண்டிக்கப்பட்டவன். But he stood the times of test. அந்த சோதனை நேரத்திலே, அந்த பரீட்சை நேரத்திலே அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளோ நாளைக்கு இந்த போராட்டம்? ஐயா, கர்த்தருடைய வார்த்தை புடமிட்டது என்று எழுதியிருக்கிறது. There is something that God allows. எது வரைக்கும்? ஆண்டவர் உங்களை புடமிட்டு பொன்னாக விளங்க பண்ணுகிற வரைக்கும். அது வாழ்நாளெல்லாம் நீடிக்கப் போவதில்லை. நிச்சயமாக அதற்கு ஒரு முடிவு இருக்கிறது, ஒரு முடிவு நாள் இருக்கிறது, ஒரு விடுதலை இருக்கிறது. ஒரு சகோதரி என் இடத்திலே கேட்டார்கள், குடிகார கணவனை வைத்து கொண்டு எவ்வளவு நாள் நான் பாடுபடுவேன், எவ்வளவு சொன்னாலும் திருந்தவில்லையே, தூஷணமாக என்னை பேசுகிறானே, கேவலப்படுத்துகிறானே, எல்லார் முன்னாலும் அவமானப்படுகிறேனே, நான் தான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் அவனை காப்பாற்றுகிறேன், ஆகிலும் நன்றி கட்ட ஒரு மனிதனோடு நான் எவ்வளவு நாள் வாழ்வது, பொறுப்பது, நான் என்ன செய்யட்டும் ஐயா என்று அழுதார்கள். அப்படி புலம்புகிற அநேகர் உண்டு. சகோதரி சொன்னார்கள், கீழ்ப்படியாத பிள்ளைகளை வைத்திருக்கிறேன், வெரி அஜிடேட்டட், பொறுமை இல்லாத பிள்ளைகள், வேகமாக பேசுகிறவர்கள். ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் தெம். ஜெபம் பண்ணுங்க ஐயா, கர்த்தர் அறிவார். ஆனால் ஒன்று நிச்சயம், இந்த சோதனைகள் எல்லாம் தேவன் அனுமதிக்கும் போது உங்களை உடைத்து விட போவதில்லை, உங்களை உருவாக்கப் போகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்புடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனை விடவே இல்லை. God never forsake him. God never leave him. அவன் கையை பிடித்தார், கூடவே நின்றார். அவன் எந்த இடத்தில் இருந்தானோ அவனுக்கு தயவு கிடைக்க பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் இல்லாமல் நீங்கள் பகைக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஐயா, பக்கமும் நான் பகைக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறீர்களா? ஆர் யூ பர்சிக்யூட்டட், ப்ரெஜுடிஸ்ட்? கவலைப்படாதிருங்கள். யோசேப்பு ஒரு நாள் வார்த்தை வந்தது, ராஜா அவனை அழைத்து அனுப்பினார். The king called him. துரிதப்படுத்தி கொண்டு போனார்கள். எங்கே? அவனை சிங்காசனத்துக்கு, சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்துக்கு, அடிமைத்தனத்திலிருந்து ஆளுகைக்கு. பயப்படாதிருங்கள். கர்த்தர் நீங்கள் கடந்து போகிற பரீட்சை அறிந்திருக்கிறார், சோதனை அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இரண்டாவது சொன்னேன், அது யோபு. நீங்கள் யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசித்து பாருங்கள். பொறுமை என்ற வார்த்தை யோபுவோடு சேர்த்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் பொறுமை அறிந்திருக்கிறீர்களே, பலனையும் கண்டீர்களே. ஏன்? யோபு வலியை சகித்தான். ஜோப் endured pain. பயங்கரமான சரீரத்திலே வலி, மனதிலே வலி. இன்றைக்கு அநேகருக்கு அப்படிப்பட்ட வலிகள் இருக்கிறது. பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் மனசில் அவ்வளோ வலிகள் இருக்கிறதை தேவன் பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ வலிகள் இருக்கிறது, உங்கள் சரீரத்திலேயும் வலிக்கிறது. கவலைப்படாதிருங்கள். யோபு 23:10 சொல்லுகிறது. யோபு தைரியமாய் சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னை போல விளங்குவேன். ஹல்லேலூயா. உங்களை பொன்னை போல விளங்க பண்ணுகிற கர்த்தர். யோபு 33ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்களை வாசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட வழியிலே அவர் கடந்து போனாராம். அவர் சொல்லுகிறார், நான் படுத்திருக்கிற படுக்கை எனக்கு வேதனை. இன் பெயின் இன் இஸ் பெட். அது மாத்திரமல்ல, அவன் எலும்புகளெல்லாம் உள்ள குத்துகிறது, எலும்புகளெல்லாம் சரீரத்துக்கு வெளியே நீட்டி கொண்டு இருக்கிறதா. இட் இஸ் ஸ்டிக்கிங் அவுட் ஆஃப் மை பாடி.
அத்தனை வலிகள், அத்தனை வேதனைகள், அத்தனை பரீட்சையின் வழியை கடந்து போனார். யார் அவர்? தேவனுக்கு முன்பதாய் உத்தமமாய் நடந்தவர். நீங்கள் நீதியாய் போகும் பொழுது உங்களுக்கு வந்திருக்கிற இந்த பரீட்சையிலே நீங்கள் தோல்வியடைய போவதில்லை. யோபுவை போல கண்டிப்பாய் சொல்லுவீர்கள். ஹல்லேலூயா. அவர் என்னை சோதித்த பின்பு பொன்னை போல் விளங்குவேன். பொன்னை போல விளங்குவேன். What happened? Did he die away in that pain, in that circumstance? ஐயா, அந்த வலியோடு அந்த வியாதியோடு யோபு மரித்து போனாரா? வேதம் சொல்லுகிறது, அவன் இழந்ததை விட 2 மடங்கு தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவனை இகழ்ந்தவர்கள், தூசித்தவர்கள், தூரே போனவர்கள், மறந்து போனவர்கள், விலகி போனவர்கள் எல்லாம் தேடி வந்தார்கள். It turned around. கவலைப்படாதிருங்கள். இந்த பொறுமை தேவை என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னும் கொஞ்சம் பொறுமை, இன்னும் கொஞ்ச காலம். சீக்கிரமாய் இது மாறும். சீக்கிரமாய் ஒரு வெளிச்சம் வருகிறது. உங்களுக்கு ஒரு உதயம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அறியாதவர் போல் அல்ல. God knows the path that you are going through. நீங்கள் கடந்து போகிற நெருக்கம், அந்த பரீட்சையை தேவன் அறிந்திருக்கிறார், அனுமதித்திருக்கிறார். ஏன்? நோட்டீஸ் போர்டில் ஒரு நாள் வரப்போகிறது. என்ன தெரியுமா? ஜோசப் பாஸ் த டெஸ்ட். ஜோப் பாஸ் த டெஸ்ட். அந்த பரீட்சையிலே ஜெயம் பெற்றார்கள். உலகத்தின்படி பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளை பாருங்கள், அந்த ரிசல்ட்டுக்காக காத்திருப்பார்கள். பாஸ்ன்னு வரணும். இத்தனை பரீட்சைகளை கஷ்டப்பட்டு படித்து எழுதியிருக்கிறார்களே. வாழ்க்கையில் எத்தனை பரீட்சைகள், எத்தனை சோதனைகள் வழியாய் கடந்து போனீர்கள். ஒரு ரிசல்ட் வேண்டாமா? ரிசல்ட் என்னன்னு வரப்போகுதுகிறது? நீங்கள் கர்த்தரை சார்ந்திருக்கிற போது, கர்த்தர் உங்களை தாங்குகிற போது நிச்சயமாக ஒரு ரிசல்ட் வரும். என்ன தெரியுமா? ஜோப் பாஸ் த டெஸ்ட். ஹல்லேலூயா. நீங்கள் ஃபெயில் ஆவதற்கல்ல, நீங்கள் பாஸ் ஆகுவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். யூ வில் கம் விக்டோரியஸ். ஜெயம் பெற்றிருப்பீர்கள், மகிமையாக இருப்பீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள், சாட்சியாக இருப்பீர்கள். டெஸ்டிமனி என்ற வார்த்தையே டெஸ்ட் என்ற வார்த்தைக்கு சார்ந்துதான் நிற்கிறது. டெஸ்ட் இல்லாமல் டெஸ்டிமனி கிடையாது. உங்கள் வாழ்க்கை சாட்சியாக இருக்கும். விசுவாசிக்கிறீர்களா? பொறுமையை கையாளுவோம். ஆண்டவரே, எனக்கு பொறுமை தாருங்கள், நான் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கள் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளுடைய நெருக்கங்களை அறிவீர். ஆண்டவரே, அது சோதனையாக இருக்கலாம், பரீட்சையாக இருக்கலாம், கைவிடப் போவதில்லை. உடைய பிள்ளைகள் மேல் அந்த பலனை அனுப்புகிறீர். இந்த வார்த்தை புடமிடுகிற இந்த நேரம் சீக்கிரமாய் அதற்கு ஒரு வெற்றியான பலனை தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காத்திருக்கிறோம், பிள்ளை இல்லையே என்று கலங்கி இருக்கலாம். காத்திருக்கிறோம், வீடு கட்டி முடிக்கவில்லையே என்று இருக்கலாம். காத்திருக்கிறோம், கடன் மாறவில்லையே என்று சொல்லி கொண்டு இருக்கலாம். காத்திருக்கிறோம், இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே என்று சொல்லி கொண்டு இருக்கலாம். அவர்கள் எதற்காக காத்து கொண்டு இருக்கிறார்களோ அதற்கு ஒரு நீதியின் பலனை கர்த்தர் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது சுவாமி, இந்த மாதமே, இந்த சூழ்நிலையிலேயே, இந்த வருடமே உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கிறது. தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்ணீரும் துடைக்கப்படும்படி செய்வீர். உமக்கு நன்றி. ஒருவரும் இழந்து போவதில்லை ஆண்டவரே, அந்த குறைவிலேயே மரிப்பதில்லை. என் தேவன் ஒவ்வொருவரையும் 2 மடங்கு ஆசீர்வதித்து கனப்படுத்த வல்லவரப்பா. லெட் திங்ஸ் கம் அரவுண்ட் பிகாஸ் ஆஃப் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவரே, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தந்து பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை பரீட்சையிலே வெற்றி கொள்ளுகிறவர்களாய் நிறுத்துவீர். உமக்கு நன்றி. அந்த வலி, வேதனைகள், வியாதிகள் நீங்கும்படி செய்வீர். ஆரோக்கியமாய் நிறுத்துவீர். எல்லார் கண்களும் பார்த்து ஆச்சரியப்படும்படி செய்வீர். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் இரத்தத்தை தெளித்து ஆசீர்வாதத்தை, ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். மகிமையை கர்த்தருக்கு செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.